பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இந்து மத வேதமான பவிஷ்ய புராணத்தில் இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி முன்னறிவிப்பை இந்த காணொளியில் காண்போம். பவிஷ்ய புராணம் ஐந்தவம். வேதங்களை எழுதிய வேதவியாசர் தாம் எழுதிய பவிஷ்ய புராணத்தில் இவ்வாறு குறிப்பிடுகின்றார். तस्मिन्नन्तरे म्लेच्छा आचार्येण समन्विताः मुहम्मदम् इति ख्याता शिष्यशाखा समन्विता प्रपच्छैव महादेवम् मरुस्थल निवासिनम्. முதல் குறிப்பு, அவரது தந்தையின் பெயர் விஷ்ணு யாஷ். விஷ்ணு என்றால் கடவுள், யாஷ் என்றால் சேவகர். அதன் அர்த்தம் கடவுளின் சேவகர். இதை அரபியில் மொழிபெயர்த்தால் அப்துல்லாவாகும். இதுதான் இறைத்தூதர் முகமது நபி அவர்களின் தந்தையின் பெயராகும். இரண்டாவது, தாயின் பெயர் சுமதி என்பதாகும். சுமதி என்றால் சமஸ்கிருதத்தில் சாந்தமானவர், அமைதியானவர் என்பதாகும். அரபியில் மொழிபெயர்த்தால் ஆமினா என்பதாகும். முகமது நபி அவர்களின் தாயாரின் பெயர் ஆமினாவாகும். மூன்றாவது, அவர் சம்பாலா என்ற கிராமத்தில் பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சம்பாலா என்றால் அமைதி தழுவும் இடம் என்று பொருள். மக்காவை தாருல் அமன் என்று அழைப்பார்கள் என்று தெரியும். அதன் பொருள் அமைதியின் இருப்பிடம். இறை தூதர் முகமது நபி அவர்கள் மக்காவில் பிறந்தார். மேலும் அவர் சம்பாலா கிராம தலைவரின் வீட்டில் பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியும் முகமது நபி அவர்கள் மக்காவின் தலைவரின் வீட்டில் பிறந்தார் என்று. மேலும் அவர் மாதவ மாதம் 12ஆம் நாள் பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இறை தூதர் முகமது நபி அவர்கள் ரப்பி அவ்வலின் 12ஆம் நாள் பிறந்தார் என்பது நமக்கு தெரியும். மேலும் அது கூறுகிறது அவர்தான் கடைசி ரிஷி, கடைசி இறை தூதர், அந்திம ரிஷி. நமக்கு தெரியும் திருக்குறானில் கூறப்பட்டிருக்கிறது. சூரா அஹ்ஸாப் அத்தியாயம் 33 வசனம் 40. மா கான முஹம்மதுன் அபா அஹதிம் மின் ரிஜாலிக்கும் வலாகி ரசூலுல்லாஹ் வ காதமின் நபியின் வ கான அல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீமா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களில் ஆடவர் எவருக்கும் தந்தையாக இருக்கவில்லை. ஆனால் அவரோ அல்லாஹ்வின் தூதராகவும் நபிமார்களுக்கெல்லாம் இறுதியாகவும் இருக்கிறார். மேலும் அல்லாஹ் எல்லா பொருட்கள் பற்றியும் நன்கு அறிந்தவன் என்று குர்ஆன் கூறுகிறது. முகமது நபி அவர்கள் கடைசி முத்திரை தூதராக இருப்பார். மேலும் கூறப்பட்ட